வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிவிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஆலயம் கட்டுவதில் அநியாயம், இதை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். நாம் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருந்தேன், கோயில் கட்டுறது எவ்வளவு கொடுமை நடக்குது அப்படி சொல்லிட்டு. நான் நேரடியாக சந்தித்த ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய மதிய உணவு இடைவேளை சமயத்தில் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு பணிக்காக செல்லும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அங்கே ஒரு 4 பேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு ஆட்டோ நிறுத்தத்தில் செய்த ஒரு செயல். அது பக்கத்தில் இந்த குப்பைகளெல்லாம் சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஒரு மாநகராட்சி பள்ளி இருக்கு. அந்த பள்ளியினுடைய காம்பவுண்ட் சுவர் கடைசியாக அங்கே குப்பைகள்லாம் சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது டெய்லி லாரியில் குப்பையெல்லாம் எடுத்து போயிடுவாங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து ஒரு கிரைண்டர் கல், அந்த குழவி எல்லாத்தையும் போட்டு போயிட்டு இருக்காரு நைட்டில். இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதில் ஒருத்தர் என்ன பண்ணாரு, திடீர்னு அந்த கிரைண்டருடைய கல், பெரிய கல் எடுத்து குப்புற வச்சிட்டார். அதுக்கு மேலே இந்த குழவி, ஆட்டுற குழவி இருக்கு இல்லையா, கைப்பிடி இல்லை, அதில் அதை எடுத்து நிற்க வச்சிட்டார். நிற்க வச்சு சுற்றிலும் ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி அதை ஒரு கோயிலாக மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். நான் போகும்போது பார்க்குறேன், அவர் நல்லா தெரிஞ்சவர். அதனால் நின்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கோயில் அது கோயிலா? கிரைண்டர் கல்லுங்க, அது கிரைண்டர் கல், குழவி, அதை போய் வச்சு கோயிலுன்றீங்க, அதுவும் குப்பையிலேருந்து எடுத்து போட்டு கோயிலுன்றீங்க அப்படின்னு. ஏன் இப்போ இதில் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது பொது இடம், நடைபாதை, பள்ளி அருகாமையில் இருக்கு, இதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் ஏதோ செய்கிறோம், உங்களுக்கு என்ன அவங்க வேலையை பாருங்க அப்படின்னார். என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உடனடியாக என்ன பண்ண, நான் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, காம்பவுண்ட் வரைக்கும் தான் சார் எங்களுடைய கார்பரேஷன் லிமிட்டு, சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டது, நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அந்த நம்பர் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃபீஸர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது நடைபாதையும் சாலையும் மறிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இதை உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல அதிகாரி போல் இருக்கு. வித்தின் 2.5 hours என்னுடைய நம்பர் அவர் வாங்கிக்கிட்டாரு. வந்தாங்க, ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளியர் ஆக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன புகாருக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் சார், க்ளீன் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பெரிய அறியாமையுடைய வெளிப்பாடா அல்லது வேணும்னே செய்கிற செயலான்றது இது வரைக்கும் நல்லா புரிஞ்சு. இன்னைக்கும் அந்த ஆட்டோக்காரர் இருக்காருன்னா அவர் இன்னும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, வேற ஒரு இடத்துல தான் நிற்கிறாரு. ஆனால் இப்போ கோயிலெலாம் கட்டலை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், ஒரு பழைய கிரைண்டர் கல்லும் குழவியும் குப்பமேட்டிலேருந்து எடுத்துட்டு அதை ஒரு தெய்வீகத்தன்மை உள்ளதாக மாற்றுறதுக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு தவறான புரிதல் நம்மகிட்ட இருக்கு? கடவுளை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்தி வழிபாடு செய்து அவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரியான மிக மட்டமான செயல்களால் கடவுளை கொண்டாடவே வேண்டாம் யாரும். சாதியின் பெயரால் அல்லது சங்கங்களின் பெயரால் இன்னும் நிறைய வித்தியாசப்படுத்தி, இங்கே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கு, அறநிலையத்துறைக்கு உட்படுத்தப்பட்ட கோயில் தான். ஆனால் அந்த கோயிலுக்கு கீழே அவருடைய பெயர் பலகையில் பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, இந்த சமூகத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு. அறநிலையத்துறைக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த கோயில் இந்த சங்கத்துக்கு, இந்த ஜாதிக்கு உரியது அப்படின்னு சொன்னா, அப்போ அது உள்ள மற்ற ஜாதிக்காரங்களாம் போகக்கூடாதுன்னு அர்த்தமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். யாரு எந்த இடத்த கொடுத்தாங்களோ அவங்களோட அந்த இடம் முடிஞ்சு போச்சு. ஒரு பொதுவான வழிபாட்டு தலமாக மாறிய பிறகு எல்லாருக்கும் அது பொதுவானதுதான். அதனால அதுல இன்னும் அந்த பேரை சேர்த்துக்கிறது, கல்வி நிலையங்கள்ல சாதி பெயரை எடுக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு அதெல்லாம் நடைமுறைக்கு வருது. வழிபாட்டு தலங்களிலும் அது இருக்கதான் செய்யுது. அவற்றையும் எடுக்க முயற்சி செய்வோம். சில கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, சில தேவாலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் முதலாக அந்த கொடியை ஏற்ற வேண்டும், தேரை தூக்க வேண்டும் என்று
யூனிஃபார்ம் போட்டுட்டு நிற்பாங்க. அப்போ யூனிஃபார்ம் போடாதவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லையா? அவங்கெல்லாம் வழிபாடு செய்ய தகுதியற்றவர்களா? இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வேறுபாடுகளை களைவதற்கு, நம்முடைய தெளிவான ஆன்மீகத்தை பெறுவதற்கு இது ஒரு அழைப்பாக இருக்கட்டும். கடவுளை நாம் பொய் சொல்லி வழிபடுவது மிகப்பெரிய அநியாயம். பொய் சொல்லி கடவுளை வழிபடுவது மிகப்பெரிய அநியாயம். அதனால பொய் சொல்லி வழிபாடு நடத்தக்கூடிய மக்களை, இன்னொரு கோயில் ஒன்று மழைநீர் வடிகாலுக்கு மேலே கட்டிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. போன வருஷம் திருவிழா கொண்டாடும் போது 60வது ஆண்டு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பேனர் அடிச்சு விட்டாங்க. எவ்வளோ பெரிய பொய்! நான் உள்ளதை சொல்றேன். அந்த கோயிலை கட்டி அந்த பேனர் வைத்தவர் இன்றைக்கு நடக்க முடியாம வாக்கர் வச்சு போயிட்டு இருக்கிறார். அதனால கடவுளை ஏமாத்துறதா நினைச்சு எல்லாரையும் ஏமாத்த முயற்சி செய்ய வேண்டாம். அதனால கடவுள் நல்லதை செய்யறதுக்காக தான் நம்மையே படைத்திருக்கிறார். இந்த கவுண்டமணி உதயகீதம் படத்துல செய்வார் இல்லையா, வேப்ப மரத்துக்கு வேப்ப மரம் உண்டியல் கட்டிட்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது இல்லாம போயிடும். அதனால நாம் கடவுளை எவ்வளவு அன்பு செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்த விரும்பினால் மனிதர்களையும் நம்மையும் நேசித்து அதன் மூலமாக கடவுளை வழிபடுவதற்கு முயற்சி செய்வோம். கோடிக்கணக்கில் கோயில் கட்டுறதுனால கடவுளை நீ அன்பு செய்வதாக அர்த்தமே இல்லை. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் இறைவன் இல்லை என்றால் உன்னில் நிறைவு கிடையாது. வாழ்க மகிழ்வுடன். அவரைக்காய். இன்றைக்கும் அவரைக்காய் பற்றி ஒரு சிறப்பு செய்தி. நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் அவரைக்காய் மிக முக்கியமானது. அவரைக்காய் உண்ண நம்முடைய உடல் எடையில் மாற்றங்களை நாம் காணலாம். அதிகமாக எடை இருக்கிறவர்கள், உடல் எடை அதிகமாக இருக்கிறவர்கள், பருமனாக இருக்கிறவர்கள் அவரைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். எடை மேலாண்மை, வெயிட் மேனேஜ்மெண்ட் அவரைக்காய் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காய். அது மட்டுமல்லாமல் அவரைக்காய் சாப்பிடும் பொழுதெல்லாம் மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. மலச்சிக்கல் இருக்கிறது, என்னுடைய காலையில் இந்த மலக்கடன்களை கழிப்பதற்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மதியம் இரவு 2 வேளையும் அவரைக்காய் பொரியல் கூட்டி ஏதாவது சாப்பிட்டு பாருங்க, அடுத்த நாள் கிளீனா இருக்கும். அதனால அவரைக்காய் மிக சிறந்த மருத்துவ பயனுள்ள ஒரு காய். அதை சாப்பிடுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.